வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம். இன்றைய சிந்தனை கணவன் மனைவி நட்பு. கணவன் மனைவி நட்பு என்பதை நாம் சிந்தனை செய்வதற்கு முன்பாக, இந்த உலகத்தில் எது ஆதாரம் என்று கேட்டால் தாய் தந்தையர் தான் ஆதாரம். கண்டிப்பா சொல்லலாம். உலகத்தில் உள்ள எந்த உயிராக இருந்தாலும் யார் ஆதாரம் என்று நாம் கேட்கும்போது தாய் தந்தை தானே ஆதாரம். அந்த தாய் தந்தையும் முதலில் யாராக இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினால் அவர்கள்தான் கணவன் மனைவி. கணவன் மனைவிதான் ஆதாரம். எனவே ஒரு குடும்பத்தில் ஆதாரம் யார் என்று கேட்டு பார்த்தால் கணவன் மனைவி இருவருமே தான். இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். எந்தவித துன்பம் இல்லாமல், யாருக்குமே எந்த துன்பம் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ எப்படி இந்த உலகம் எல்லாம் நன்றாக இருக்கும்? காடு, மரம், மண் அதைய சொல்றாங்க? இல்ல. உலகத்தில் உள்ள மக்கள், எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா உயிரும் நன்றாக இருக்கணும் என்றால் மனிதன் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தாலே போதும். அந்தந்த உயிர் அந்தந்த வேலையை அது செய்யும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா மனிதன் நல்லா இருக்கணும். அவன் நன்றாக இருந்தால்தான் எல்லாமே நல்லா இருக்கும். முதலில் தனி மனிதன் நன்றாக இருக்க வேண்டும். அவன் நன்றாக இருந்தால்தான் இந்த உலகம் நன்றாக இருக்கும், இந்த நாடுகளும் ஒற்றுமையாக இருக்கும். மக்கள் அனைவரும் பண்பட்ட நிலையில் இருந்தால்தான் இந்த உலகமும் நன்றாக இருக்க வேண்டும். தனி மனிதன் என்பவன் எங்கிருந்து வருகிறான்? அவன் ஒரு குடும்பத்திலிருந்து வருகிறான். அதாவது அப்பா அம்மா அவர்களிடத்திலிருந்து வருகிறான். அந்த அப்பா அம்மா என்பது யாரு? அவர்கள்தான் கணவன் மனைவி. எடுத்துக்காட்டாக ஒரு குடும்பம் என்பது சர்வகலா பாடசாலை என்று சொல்லுவார்கள். ஆமாங்க, ஒரு குடும்பத்தில் இருந்துதான் தாய் தந்தை, அதாவது கணவன் மனைவி எப்படி இருக்கிறார்களோ அவரை பார்த்துதான் அந்த குழந்தைகள் வளருவார்கள். அவர்களை பார்த்துதான் கற்றுக்கொண்டு வெளியே வருவார்கள். அப்படி இருக்க தாய் தந்தை தான் அந்த குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர் என்று சொல்லலாம். இரண்டாவது ஆசிரியர் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்களிடத்தில் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த வாழ்வியல் முறையை எப்படி பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்வது, உணவை வீணடிக்காமல் எப்படி இருப்பது, எப்படி விருந்தினர்களை இன்பத்தோடு வரவேற்க வேண்டும், இன்னும் இன்னும் எத்தனையோ நற்பண்புகளை தன்னுடைய குலத்தின் வழியாகவும் குடும்பத்தின் வழியாகவும் தன்னுடைய தாய் தந்தை வழியாக இருந்துதான் இந்த குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். பழமொழி கூட சொல்வாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று. தாய் தந்தவர்கள் முன்னாடி என்னவாக இருக்கிறார்களோ அவர்கள் மாதிரியே தான் அவருடைய குழந்தைகளும் இருக்கும். ஆனால் இந்த கணவன் மனைவி இடையே இருக்கின்ற புரிதல் என்பது, அந்த அன்பு உறவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைகளுக்கு. அந்த இருவருக்கும் இடையே அன்பு புரிதல் இவை இரண்டும் அந்த குடும்பத்தில் அனைத்து நெருக்கடிகளையும் சரி செய்யும் என்று கூறலாம். எப்படி வேண்டுமானாலும் குடும்பத்தில் குழப்பங்கள் நேரட்டும், பிள்ளைகள் மூலம் தொல்லைகள் வரட்டும், உற்றார் உறவினர்களிடமிருந்து அழுத்தம் வரட்டும், தொழில் துறையிலே சில குழப்பங்கள் வரட்டும், எது வேண்டுமானாலும் வரட்டும், அந்த கணவன் மனைவி இடையே நட்பு, அன்பு, உறுதி இருந்தது என்றால் எதுவுமே அசைக்க முடியாது என்று சொல்லலாம். ஆமாங்க, அதாவது எவ்வளவு உறவுகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் கூட ஒரு வாழ்க்கை துணை சரியில்லை என்றால் மிகவும் கடினம்தான். நீங்க கேட்கலாம், நீங்க சொல்றது நல்லாதான் இருக்கு, அப்படி இல்லையே இப்போ நாங்க எப்படி? எப்பவுமே சண்டைதான், ஒரு புரிதலே இல்லை. சிலரை கேட்டோம்னா, என்னுடைய திருமண நாள் தான் நான் ஜெயிலுக்கு வந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்கிட்ட பேசும்போது விளையாட்டா, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதப்பா, நீ நல்லாவே இருக்க முடியாது, நீ சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழனா கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க காமெடியா. ஆனா அழகா ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு, கடவுள் அமைத்து வைத்த மேடை
அதில் இனிக்கும் கல்யாண மேடை, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. இந்த பந்தம் என்பது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட பந்தம். இவர்தான் இவருக்கு துணைவியா வரணும், இவர்தான் இவருக்கு கணவனா வரணும். தன்னுடைய வினைப்பதிகளை கழிக்க தேவையானவர்களை இறைவனானது சேர்த்து வைப்பார். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். கண்டிப்பா அப்படிதான் இந்த கணவன் மனைவி உறவு என்பது இருக்கிறது. ஆனால் அந்த இருவரிடமே புரிதல் இல்லை என்றால் பின்பு வாழ்க்கை எப்படி சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கும். இதற்கு தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷ் ஐயா 4 வகையான காரணங்களை சொல்கிறார். என்னென்ன காரணங்களை சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த 4 காரணங்கள் மிக மிக அவசியம். அவர்கள் இந்த 4 காரணங்களையும் புரிந்து அறிந்து உணர்ந்து ஒரு விழிப்பு நிலையோடு இருந்து அதனை சரி செய்து கொண்டார்கள் என்றால் அங்கே பிணக்கு, அதாவது சண்டை என்பது வரவே வராது என்று கூறுகிறார். அப்போ அந்த 4 விதமான காரணங்கள் என்ன நம்ம கேட்போம் இல்லையா? 1 தேவை, 2 அளவு, 3வது தன்மை, 4வது காலம் என்று உதாரணத்தோடு விளக்குகிறார் நம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷ் ஐயா. இப்போ ஒரு உதாரணமாக கணவன் மனைவி இருக்காங்க. கணவன் 2 பேரும், மனைவி 2 பேரும் உணவு உண்ணுட்டாங்க. இப்போ வந்து முடிச்சுட்டு வெளியில போயிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கணவன் என்ன கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சை எடுக்கிறவர் வராரு. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, எழுந்து போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே எழுந்தும் போறாங்க. அதுக்கு ஐயா என்ன கேட்கிறாரு, ஏன் இப்ப உடனே எழுந்து போகணுமா, கொஞ்சம் இரு உக்காரு. அவர் வெயிட் பண்ண மாட்டாரா, எதுக்கு எழுந்து ஓடுற அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க இந்த மாதிரி சாப்பாடு போட்டு போட்டுதான் அவங்களுக்கு அதை பழக்கப்படுத்தி இருக்கிறீங்க. எந்த ஒரு வேலையும் செய்யாம அவங்க நல்லாதான் இருக்கிறாங்க. வேலைக்கு போலாம் இல்லையா? உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் அவங்க சோம்பேறித்தனமா மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு அது தேவையா இருக்குது. ஒரு பசியோட ஒரு ஜீவன் வந்து சாப்பாடு கேட்குது, உடனே அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எழுந்து போறாங்க. ஆனா அது அவருக்கு, தந்தைக்கு தேவையற்றதாக இருக்கிறது. அம்மா, தாய் என்பவள் இதயத்திலிருந்து உணர்வுபூர்வமாக யோசிப்பாள். அதுவே தந்தை என்பவர், அதாவது கணவன் என்பவர் அறிவுபூர்வமாக யோசிப்பார். அவர் ஆராய்ச்சி செய்வார். இவர் வந்து நல்லா தானே இருக்காரு, இவருக்கு என்ன நம்ம உடனே சாப்பாடு போடணுமா அப்படின்னு கேட்பார். சரி, இதனால தேவையினால நம்ம இருவருக்கும் பிணக்கு சண்டை வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அளவு, சரி போய் உணவு போடுன்னு சொல்லிடுவாரு. அம்மா உள்ள ஓடி போவாங்க, ஒரு தட்டு நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க. சாப்பாடு போடுற, அதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு கேட்பார் கணவர். அரிசி விற்கிற விலை, எண்ணெய், பருப்பு, இதெல்லாம் எவ்வளவு விலை, நீ பாட்டுக்குன்னு வந்து இவ்வளோ சாப்பாடு எடுத்துட்டு வரியே, கொஞ்சம் சாப்பாடு போட்டா அவர் வேற எங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்க மாட்டாரா, ஏமா அப்படி பண்ற அப்படின்னு கேட்பார். இப்ப அளவு முறையினால சண்டைகள் வரும். அளவு முறையினால அது மட்டும் சண்டையான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வீடு இடம் வாங்கணும், ஒரு கிரவுண்ட்ல இடம் வாங்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா நினைப்பாங்க. அவர் என்ன சொல்வார், ஏன் அரை கிரவுண்டு போதாதா இல்ல 1/4 கிரவுண்டு போதாதா, என்ன ஒரு கிரவுண்டு தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்பார். அதனாலேயும் நம்மளுக்கு அளவுனாலையும் கூட சண்டைகள் வரும். தன்மை, இப்போ உணவு கொண்டு வராங்க இல்லையா, அந்த உணவு பாத்தீங்கன்னா தொட்டு பார்ப்பார். சுடசாதம், இன்னுமா சுடசாதம் தான் போடுவியா அவருக்கு, மத்தியானம் வெடிச்ச சாதம் மீதி இருந்தது அதை போடலாம் இல்ல, ஏன் சுடசாதம் போடுற அப்படின்னு தன்மை பார்ப்பார், குவாலிட்டி பார்ப்பார். அப்போ அந்த அம்மாக்கு வர ஜீவனுக்கு வந்து உணவு வந்து சூடா கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவருக்கு அளவு முறை பாக்குறாரு, தன்மை பாக்குறாரு. அது எப்படி குவாலிட்டி, ஏற்கனவே இருக்கு இல்ல பழைய சாதம், அதை போடலாமே, இதையாம போடுற, இதை தண்ணி ஊத்தி வச்சா நாளைக்கு பழைய சாதம் நம்ம சாப்பிடலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவரு சிந்தனை செய்யறார். இப்படிதான் நமக்குள்ள பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இது வாங்கலாம்னு சொல்லுவோம், அவர் என்ன சொல்லுவார், வேறு ஒரு கம்பெனி ஒரு பொருள் வாங்கணும்னா இந்த கம்பெனி வாங்கினா நல்லா இருக்கும் நாம சொல்லுவோம், அவர் வேற ஒரு கம்பெனியில இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கும். இந்த மாதிரிதான் நமக்குள்ள சண்டைகள் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா காலம், அவனுக்கு இன்னைக்கேதான் உணவு போடணுமா, ஏன் நாளைக்கு போட்டா அவன் சாப்பிட மாட்டானா, அவனை காக்க வைக்க கூடாதா, அப்படியே ஓடுற அப்படின்னு சொல்வார். காலத்தினால நமக்கு பிரச்சனை. இந்த மாதிரிதான் நமக்குள்ள தொடர்ந்து பிரச்சனைகள்
வந்துகிட்டே இருக்குது. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துலயுமே ஐயா என்ன சொல்றாரு, ஆண்களையே குறை சொல்றார். ஏன்னு பார்த்தா, ஐயாவுக்கு பெண்கள்னா ரொம்ப பிடிக்கும். மரியாதை, அவர்கள் மேல் மதிப்பு, மரியாதை வைத்திருக்கார். அதனாலேயே ஆண்களை கீழே தாழ்த்தி பெண்களை உயர்த்தி சொல்றாரு. ஆனா, நாம அப்படியா? நம்ம குடும்பத்துல தான் தெரியும். நாம அங்க ராஜாவா, ராணியா இருக்கிறோமா? அவரை நம்ம எப்படி மிரட்டுறோமா? அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அதையும் நாம சிந்திக்கணும். கணவன்மார்களும் விட்டு கொடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனவே பிணக்கு என்பது தேவை, அளவு, தன்மை, காலம் இவைகளால் வருகிறது. எனவே பிரச்சனை என்பது இது எதனால் வருகிறது என்று விழிப்பு நிலையோடு இருந்து உதாரண புருஷனாக நாம வாழணும். அப்படி வாழணும்னா என்ன செய்யணும்? ஐயா எதனால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டாரு. தேவையினால வருது, அளவினால வருது, காலத்தால வருது, இப்படி எல்லாத்தினாலும் வருது. இந்த 4 விதமான காரணத்தினால பிணக்கு வருது. அப்ப அதுக்கு என்ன தீர்வு? அதையும் வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்றாரு பாருங்க. விட்டு கொடுத்து யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துருங்க. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. 2 பேரும் போட்டி போட்டு சண்டை போடாதீங்க. விட்டு கொடுத்துருங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்றாரு. 2வதா என்ன பண்றாரு? சகிப்புத்தன்மை. எவ்வளவுதான் விட்டு கொடுப்பது? சகிச்சுக்குங்க. குடும்பம் போகணும் இல்லையா? நம்ம குழந்தைங்களை நம்ம பார்க்கணும் இல்ல? அதனால குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. குற்றம் பார்த்தோம்னா நமக்கு சுற்றம் இல்லை. இது எல்லா இடத்துலயுமே பொருந்தும். குற்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, தொழில் துறையில கூட இருக்கிறவங்க குற்றத்தை கண்டுபிடிச்சுட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல ஒரு நட்புறவு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. அதனால குற்றம் பார்க்காதீங்க, சகிப்புத்தன்மையோடு இருந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு. தியாகம், தியாக மனப்பான்மையோடு நாம் இருக்க வேண்டும். யார் ஒருவர் தொடர்ந்து தனது வாழ்க்கை துணையுடன் தோற்கிறார்களோ அவர்களே உண்மையில் வாழ்க்கை துணையுடன் வெற்றி கொள்கிறார் என்கிறார். இன்னும் கூட அழகா சொல்வர், கணவன் மனைவியில் யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் அறிவாளி என்றும் ஐயா அழகா சொல்லியிருக்கார். எனவே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் வாழ்க்கை துணையுடன் தோற்றுத்தான் ஆக வேண்டும். நாம் இதை சிந்திக்கணும். அதெல்லாம் அழகா அழகா ஐயா வாழ்க்கை மலர்ல கணவன் மனைவி நட்பு என்று கொடுத்திருக்காரு. கணவன் மனைவி நட்பின் மதிப்பை உணர்ந்து அதை காக்க வேண்டும். அவசியத்தை நினைவில் கொண்டால் மற்ற தேவையற்ற குறைபாடுகள் எழவே எழாது. நமது மனவளக்கலையில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்வது அதிகமாக வலியுறுத்தி வருகிறோம். நட்பையும் அன்பையும் வளர்க்க வாழ்த்து ஒரு ஆற்றல் வாய்ந்த மந்திரமாகும். கணவன் மனைவி இருவருமே மனவளக்கலை பயின்றால் நல்ல பயன் கிட்டும். சில காரணங்களால் ஒருவருக்கு இக்கலையில் விருப்பமில்லாமல் கூட இருக்கலாம். அதனால் ஒருவரே ஒரு குடும்பத்தில் மனவளக்கலையில் ஈடுபட்டும் வரலாம். எனினும் அவர் ஒருவர் சிறப்பாக இக்கலை பயின்று தன் தரம் உயர்த்தி மற்றவருக்கு நலம் விளைவித்தும் வாழ்த்தியும் வந்தால் நிச்சயம் அவருக்கு குறுகிய காலத்திலேயே இக்கலையின் மீது விருப்பம் கொள்வார்கள். பல மக்கள் வாழ்வில் தொடர்பு கொண்டு கண்ட உண்மைகளையும் தன் வாழ்வில் கண்ட அனுபவங்களையும் வைத்துக் கொண்டே மேற்கொண்ட அனுபவங்களை நான் எழுதியிருக்கிறேன் என்று தம் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்றாருங்க. 2-3 தடவை திருப்பி திருப்பி படித்து ஆழ்ந்து சிந்தித்து உங்களுக்கு வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு நிறைவு பெறுங்கள் என்கிறார். கண்டிப்பா கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவர் மனவளக்கலை வந்தவர்களாக இருந்தால், கணவனாக இருந்தால் மனைவியை வாழ்த்தும், மனைவியாக இருந்தால் கணவனை வாழ்த்தி அவர்களை நாம் நட்புறவோடு வர வேண்டும். அதுக்கு அழக கவிதை கொடுத்திருக்காரு. கணவன் மனைவி நட்புதான் உலகத்திலேயே மிகவும் மதிப்புத்தக்கது. வாழ்க வளமுடன் என்று சொல்லும் போது பிறர் உலகத்தில் நமது கருத்து நல்லதொரு இனிய நட்புறவை வளர்க்கிறது. வாழ்க்கையிலே மேம்பாடாக நற்றுணையாக மதிக்க வேண்டியது கணவனை மனைவியும் மனைவியை கணவனுமே. எனவே நாம் சிந்தித்து கணவன் மனைவி நட்புறவாக இருக்க விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற 3 மனப்பான்மையும் நாம் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகும், சந்தோஷமாக வாழ முடியும். நம்மை பார்த்து நம் குழந்தைகளும் வாழ்வார்கள், அதை கடைபிடிப்பார்கள். மேலும் கடைசியாக ஐயா ஒரு மகிழ்ச்சியான ஒரு காமெடி நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்களாம். இந்த கணவன் மனைவி நட்புறவு பற்றி சொல்லும்போது, சாக்ரட்டிஸ் என்ற ஞானி அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துடுக்கா பேசுவாங்களாம். ஏன்னா
சாக்ரட்டிஸ் ஐயா என்ன பண்ணுவாருங்களாம், இளைஞர்களை இந்த மாரி கூட்டிட்டு வந்து தத்துவங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்களாம். போதனைகள் செய்வது என்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. ஆனா, அந்த அம்மாவுக்கு அது பிடிக்காது. சாக்ரட்டிஸ் ஐயாவுடைய மனைவிக்கு அது பிடிக்காது. வந்து அமர்ந்துட்டா போதும், திட்ட ஆரம்பிச்சுடுவாங்களாம். சோம்பேறி பசங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க. இங்க ஒரு சோம்பேறி வீட்ல வச்சுக்கிட்டு நான் கட்டிக்கிட்டு அழுறேன். அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க பாட்டுக்கு பேசட்டும் என்று நம் சாக்ரட்டிஸ் ஐயா என்ன பண்ணுவாருங்களாம், கடவுள் பற்றி தத்துவங்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பாராம். இது பல நாட்கள் இந்த மாதிரி நடக்குமாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம திட்டுறோம், சொரணையே இல்லாம இவங்க எல்லாம் இங்கேயே உட்காந்து பேசிட்டே இருக்காங்களே அப்படின்னு அந்த அம்மா நினைச்சு என்ன பண்ணாங்களாம், அந்த தொட்டியிலேருந்து தண்ணி இருக்கும் இல்லையா, மேலை நாட்டுங்கள்ல தொட்டிகள்ல தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குமா. அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, அந்த தொட்டியிலிருந்து ஒரு வாளி நிறைய தண்ணி எடுத்துட்டு வந்து விடு விடு விடுன்னு வந்து எல்லாரும் அமர்ந்திருக்காங்களாம். அப்ப நேரா சாக்ரட்டிஸ் ஐயா தலையில அப்படியே கொட்டிட்டாங்களாம் அவருடைய மனைவி. சாக்ரட்டிஸ் ஐயா என்ன பண்ணாருங்களாம், முகத்தை தண்ணீரை அப்படியே துடைத்து விட்டு, இன்னைக்கு இவ்வளோ நாளா இடி இடித்தது, இன்னைக்கு மழையும் பொழிந்து விட்டது என்று சொன்னாராம். என்ன அவருடைய பொறுமை பாருங்க. கணவன் மனைவி கிட்ட எப்படி, அம்மா இவ்வளோ நேரம் திட்டந்த இடி இடிச்சதவ நினைச்சுக்கிட்டாராம். இப்ப தள்ளி எடுத்து ஊத்துனது மழை பெய்யுதுதான் நினைச்சிட்டேன். இவ்வளோ நேரம் இடி இடிச்சது இப்ப மழையும் பெஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் வகுப்பை தொடர்ந்து நடத்தினாராம். இப்ப எவ்வளவு இந்த மாதிரி மகான்கள் கிட்ட இருந்து நாம அந்த சகிப்புத்தன்மையை எல்லாம் வளர்த்துக்கணும். விட்டு கொடுக்கறது, சகிப்புத்தன்மை, தியாக மனப்பான்மையோடு இருக்கிறது. அப்பயும் அவர் விடாம அந்த இளைஞர்களுக்கு அவருடைய போதனைகளை சொல்லிக் கொண்டேதான் இருந்தாராம். இதுதான் நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துக்கணும். கணவன் மனைவி என்பது நட்புறவானது தெய்வத்தினால் நமக்கு அது நிச்சயிக்கப்படுகிறது, சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். அப்பொழுது நாம் எப்படி அவர்களிடம் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தியாக உணர்வோடு இருந்தால்தான் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நாம் நன்றாக இருக்கும் போது நம் குழந்தைகள் நம்மை பார்த்து வளருவார்கள். குழந்தைகள் வளரும் போது அவர்கள் இளைய சமுதாயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சிந்தனை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.